வணக்கம். இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் விவகாரம் தொடர்பாக G7 நாடுகள் ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஆலோசனை. ஈரானில் புதிதாக 36,419 பேருக்கு கொரோனா பாதிப்பு, மேலும் 684 பேர் பலி. கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு பிரான்சில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவு. இந்தியர்களுக்கு சுற்றுலா விசா அளிக்க ஐக்கிய அரபு அமீரகம் புதிய தகவல். அசாமின் வங்கியில் கொள்ளையடிக்க முயன்ற 3 பேர் சுட்டுக்கொலை. காபூலில் இருந்து புறப்பட்ட அமெரிக்க விமானத்தில் ஆப்கான் பெண்ணுக்கு திடீர் பிரசவம். காபூல் விமான நிலையத்தில் குழப்பம், அமெரிக்காவே காரணம், தலிபான்கள் குற்றச்சாட்டு. இங்கு வர வேண்டாம், ஆப்கான் அகதிகளுக்கு வேண்டாம் சொல்லும் அண்டை நாடுகள். காசாவில் பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் துப்பாக்கிச்சூடு, பலர் படுகாயம். காபூல் விமான நிலையத்துக்கு வெளியில் ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு அமெரிக்க பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேற தொடங்கியதை அடுத்து அந்த நாட்டில் தலிபான்கள் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளார்கள். தலைநகர் காபூல் உட்பட பல முக்கிய நகரங்களை தலிபான்கள் அடுத்தடுத்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அதே வேளையில் தற்போது ஆப்கானிஸ்தானில் ஆட்சியமைக்கும் நடவடிக்கைகளை தலிபான்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையில் தலிபான்களின் ஆட்சிக்கு பயந்து அந்த நாட்டு மக்கள் விமானத்தில் மிக ஆபத்தான முறையில் பயணம் செய்து ஆப்கானிஸ்தானில் இருந்து தப்பி செல்ல முயன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. வெளிநாடுகளில் வாழும் ஆப்கான் மக்கள் தாங்கள் நாட்டுக்கு திரும்பிச் செல்ல விரும்பவில்லை என கூறி வரும் அதே வேளையில் ஆப்கானிஸ்தானின் நிலை குறித்து அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட 22 நாடுகள் வெளியிட்ட கூட்டறிக்கை ஒன்றில் ஆப்கானிஸ்தானின் நிலையை உலக நாடுகள் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் அங்குள்ள பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சுதந்திரம், கல்வி, வேலை உரிமைகள் குறித்து கவலையாக உள்ளது என அந்த நாட்டு அரசுகள் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து ஆலோசனை செய்ய G7 நாடுகளின் மாநாடு இந்த வாரம் கூட்டப்படும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கையும் உயிரிழப்போர் எண்ணிக்கையும் அதிகரித்து வரும் சூழலில் உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஈரான் தற்போது 11ஆம் இடத்தில் காணப்படுகின்றது. இந்நிலையில் ஈரானில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 36,419 பேர் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்துள்ள அதே வேளையில் இவை மட்டுமல்லாமல் 46,77,114 பேர் பாதிப்படைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 684 பேர் பலியானதால் அங்கு உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கையானது 1,02,038 அதிகரித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கொரோனா வைரஸால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளில் பிரான்சும் ஒன்று. அங்கு ஏற்கனவே கொரோனா வைரஸின் 3ஆம் அலைகள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய சூழலில் 4வது அலை எந்த நேரத்திலும் உருவாகலாம் என சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இதன் காரணமாக கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதியான மெக்ரோன் தலைமையிலான அரசு நாடு முழுவதும் கடுமையான கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தியுள்ளது. மேலும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளப்பட்ட மக்களை பல்வேறு வழிகளில் அரசு கட்டாயப்படுத்தி வரும் அதே வேளையில் இந்த சூழலில் அரசின் கட்டுப்பாடுகள் தங்களின் சுதந்திரத்தை பறிப்பதாக கூறி அந்த நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்நிலையில் பிரான்சில் கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு தழுவிய ரீதியில் போராட்டம் நடைபெற்று வரும் அதே வேளையில் இந்த போராட்டத்தில் சுமார் 1,75,000 பேர் கலந்து கொண்டுள்ளதாக அந்த வட்டார செய்திகள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆப்கானிஸ்தான் தலிபான்களின் கட்டுப்பாட்டில் வந்ததிலிருந்து பதற்றத்தின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. அங்குள்ள வெளிநாட்டினர் மட்டுமல்லாது உள்நாட்டினரும் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறினால் போதுமென்ற மனநிலையில் காணப்படுகிறார்கள். இதனால் தலைநகர் காபூல் சர்வதேச விமான நிலையத்தில் கூட்டம் தொடர்ந்து மலை மோதும் வேளையில் விமான நிலையத்துக்கு வெளியேயும் ஒரு குழப்பமான சூழ்நிலை நீடிக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு தப்பினால் போதுமென்ற நிலையில் விமான நிலையத்தை நோக்கி படையெடுக்கும் அதே வேளையில்
இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் வசம் சென்றதை அடுத்து உலக நாடுகள் பலவும் சிறப்பு விமானங்களை தலைநகர் காபூலுக்கு அனுப்பி தங்கள் குடிமக்களை மீட்டு வரும் நிலையில் அண்டை நாடான பாகிஸ்தான் தலிபானுக்கான விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய பாஸ்போர்ட்டை வைத்துள்ளவர்களுக்கு சுற்றுலா விசா அளிக்க ஐக்கிய அரபு அமீரகம் முடிவு செய்துள்ளது. கடைசி 14 நாட்களில் தாய்நாட்டுக்கு பயணம் செய்யாத இந்தியர்களுக்கு சுற்றுலா விசா அளிக்க ஐக்கிய அரபு அமீரகம் முடிவு செய்துள்ள அதே வேளையில் இந்தியர்கள் மட்டுமன்றி நேபாளம், நைஜீரியா, பாகிஸ்தான், இலங்கை, உகாண்டா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் சுற்றுலா விசா அளிக்கப்பட உள்ளது. கொரோனா காரணமாக அரபு அமீரக குடிமக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழியே பயணம் செய்வர்களுக்கு மட்டுமே தற்போது இந்த விசா அளிக்கப்பட உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அசாமில் மோக்ரஜார் மாவட்டத்தில் உட்பட்ட செங்மாரி பகுதியில் அரசு வங்கி ஒன்று செயற்பட்டு வருகிறது. நேற்று அதிகாலை பயங்கர ஆயுதங்களுடன் இந்த வங்கிக்கு வந்த கொள்ளையர்கள் சிலர் வங்கியில் கொள்ளையடிக்க முற்பட்டார்கள். இதுகுறித்த தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் கொள்ளையர்களை மடக்கி பிடிக்க முயன்ற அதே வேளையில் அப்போது அவர்கள் போலீசார் மீது துப்பாக்கியால் சுட்டார்கள். இதைத் தொடர்ந்து போலீசாரும் திரும்பி தாக்குதல் நடாத்தியதில் இதில் 3 கொள்ளையர்கள் படுகாயமடைந்த அதே வேளையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்கள். மீதமுள்ள கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பியோடிய அதே வேளையில் சுட்டுக் கொல்லப்பட்ட கொள்ளையர்களிடமிருந்து 24 கைத்துப்பாக்கிகள், 2 கைத்துப்பாக்கிகள், கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் துளையிடும் கருவிகள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. கொள்ளையர்களை சுட்டுக் கொன்றதன் மூலம் வங்கிக் கொள்ளையை தடுத்து நிறுத்திய போலீசாரை மாநில முதல் மந்திரியான ஹிமாந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் பாராட்டியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆப்கானிஸ்தான் முக்கிய நகரங்களை கைப்பற்றிய நிலையில் அங்கு ஆட்சி அமைக்க தலிபான்கள் மும்முரம் காட்டி வருகிறார்கள். இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி வரும் சூழலில் குறிப்பாக காபூல் விமான நிலையத்தில் மக்கள் கூட்டமாக அலைமோதியும் வருகிறார்கள். இதனை சமாளிக்க முடியாமல் அமெரிக்காவும் பிற நாடுகளும் திணறி வரும் சூழலில் ஆப்கான் தலைநகர் காபூலில் இருந்து நேற்று புறப்பட்ட அமெரிக்காவின் C-17 விமானத்தில் ஆப்கான் நாட்டை சேர்ந்த நிறைமான கர்ப்பிணி ஒருவரும் சென்றுள்ளார். ஆனால் நடுவானிலேயே அந்த பெண்ணுக்கு திடீர் பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து அந்த இதையறிந்த விமானி காற்றழுத்தத்தை சீராக்க விமானத்தை தாழ்வாக பறக்க செய்து அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றியுள்ளார். உடனடியாக விமானம் ஜெர்மனியில் தரையிறக்கப்பட்ட அதே வேளையில் விமானம் தரையிறங்கியதும் அந்த பெண்ணுக்கு டாக்டர்கள் மற்றும் செவிலியர்கள் பிரசவம் பார்த்துள்ளார்கள். இதில் அவருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்த அதே வேளையில் பின்னர் தாயம் செய்யும் அருகாமையிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. நேற்றைய தினம் காபூல் விமான நிலையத்துக்கு வெளியே நின்று கொண்டிருந்த மக்கள் பலர் மொத்தமாக விமான நிலையத்துக்குள் நுழைய முயற்சித்தார்கள். அப்போது அங்கு கூட்டத்தில் திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் கூட்டத்தின் முன்வரிசையில் நின்று கொண்டிருந்தவர்கள் பலர் சிக்கிக்கொண்ட அதே வேளையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. மேலும் அங்கு பலர் படுகாயமடைந்த அதே வேளையில் ஆனால் 7 பேர் இறந்ததாக பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் இப்போது வரையில் கூறி வருகின்றவை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றியுள்ள நிலையில் கிரீஸ் நாடு செய்துள்ள சம்பவம் உலக மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தலிபான் பிரிவினர் ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து 2015 நேர்ந்த அகதிகள் நெருக்கடி மீண்டும் ஏற்படலாம் எனும் அச்சம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் எழுந்துள்ளது. அப்போது மத்திய கிழக்கை சேர்ந்த சுமார் 1 மில்லியன் பேர் துருக்கி வழியாக கிரீஸின் எல்லையை கடந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழைந்தார்கள். கிரீஸில் குடிநுழைவு கொள்கைகள் தற்போது கடுமையாக்கப்பட்ட அதே வேளையில் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் கிரீஸ் துருக்கியுடனான அதன் எல்லையில் 40 கிலோமீட்டர் நீளமுள்ள சுவரை எழுப்பியுள்ளது. ஐரோப்பாவில் பல பகுதியில் இருந்து அகதிகள் பலர் கிரீஸ் நாட்டுக்கு இடம்பெயரக்கூடும் என்பதால் அந்த சுவர் அமைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆஸ்திரேலிய எல்லைப் பகுதியில் போராட்டக்காரர்கள் கற்களை வீசியும் டயர்களை எரித்தும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தார்கள். இதன்போது இஸ்ரேலின் பாதுகாப்பு படையினர் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 வயது சிறுவன் உட்பட 26 பாலஸ்தீனியர்கள் காயமடைந்த அதே வேளையில்
இஸ்லாமில் மூன்றாவது புனிதமான தளமான ஜெருசலேமில் அல் அக்ஸா மசூதியை 52 ஆண்டுகளுக்கு முன் எரித்ததை குறித்த வகையில் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்துக்கு காசாவை ஆளும் ஹமாஸ் அமைப்பு விடுத்திருந்தது. போராட்டக்காரர்கள் எல்லை வேலியின் மீது கற்களை வீசின வேளையில் மற்றும் இஸ்ரேலியர்கள் நேரடி வெடிமருந்து மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள். காயமடைந்த 26 பேரில் குறைந்தது 10 பேர் சிறுவர்கள், 2 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளார்கள் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காபூல் விமான நிலையத்துக்கு வெளியே ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு அந்த நாட்டு பிரஜைகளை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. காபூல் விமான நிலைய முனையத்துக்கு வெளியே குழப்ப நிலை நிலவுவதால் அமெரிக்கா இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ள அதே வேளையில் அமெரிக்காவினால் நேற்று இந்த பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றது. அமெரிக்க பிரதிநிதிகளால் அறிவுறுத்தப்பட்டவர்கள் மாத்திரம் குறித்த பகுதிக்கு செல்லுமாறு கோரப்பட்டுள்ள அதே வேளையில் ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றியதை அடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் விமான நிலையம் ஊடாக தப்பி செல்ல முயல்கின்றார்கள். கடந்த 15ஆம் தேதிக்கு பின்னர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டு சென்று வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.